ಶ್ರೀ ಶಿವಮಹಾಪುರಾಣಂ രണ്ടാമത്തെ സ്കന്ധം രുദ്രസംഹിതയിലെ സൃഷ്ടിഖണ്ഡം ആദ്യത്തത്. ഇതാണിത്. നിർഗുണനാன பகவான் பரமேஸ்வருடைய பிரபஞ்ச நிர்மாண ரகசியம் அதையாக இதில் வர்ணிக்கிறார். பிரம்மன் தான் இந்த லோகத்தை சிருஷ்டிக்கிறது. நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது பார்த்தோம். சிருஷ்டிகர்த்தரே பிரம்மரூபா கோப்திரே கோவிந்த ரூபிணி சம்ஹாரநிதி ரூபா திருவதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. அங்கே தேவி தான் சிருஷ்டிக்கிறா அப்படின்னு சொன்னோம். இங்கே சிவன் தான் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு வரும். விநாயக புராணம் எடுத்தால் கணபதி தான் சிருஷ்டிக்கிறார்னு வரும். ஸ்கந்த புராணம் எடுத்தால் முருகர் தான் சிருஷ்டிக்கிறார்னு வரும். இப்போ யார் சிருஷ்டிச்சா அப்படின்னு கேட்டால் அந்த பிரம்மம் தான் சிருஷ்டிக்கிறது. இப்போ எப்படி சிருஷ்டிகர்த்தரே பிரம்ம ரூபா கோப்திரே கோவிந்த ரூபிணி சிருஷ்டி பண்ணும்போது அந்த பிரம்மம், அதை நம்ம அங்கே தேவி சொல்கிறோம். அது லலிதா சஹஸ்ரநாமத்தினால. இதில் சிவன் சொல்கிறோம். அது பிரம்மாவோட ரூபத்தை தரிக்கிறதுன்னு தாற்பயம். அதனால இங்கே என்னன்னா பரமேஸ்வரன் தான். அங்கே எப்படி தேவி தான் எல்லாம் பிரம்மாவோட ரூபத்தில் சிருஷ்டிச்சு விஷ்ணுவோட ரூபத்தில் ரட்சிச்சு ருத்ரனோட ரூபத்தில் சம்ஹரிக்கிறாளோ அதே மாதிரி இங்கே பரமேஸ்வரன் தான் எல்லாம் சேரார் வருது. அதனால அவருடைய சக்தி எப்படின்னு வர்ணிக்கிறார். இங்கே லோகத்துடைய உத்பவம் ஸ்திதி லயம் இதுக்கு ஒரே காரணமான அனந்த கிருத்தியான கௌரிபதிய போதஸ்வரூபன அஜித்ய ரூபன மாயாஸ்ரயன நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு வரும். சிருஷ்டினா உண்டாக்குறது, ஸ்திதினா ரட்சிக்கிறது, சம்ஹாரம் தான் லயனம்ங்கிறது. சம்ஹரிக்கிறதுனா கொல்லுறதுன்னு அர்த்தம் கிடையாது. கொடுத்ததை திருப்பி எடுக்கிறது தாற்பயம். இந்த சரீரத்தில் ஜீவனை வச்சு அத்தனை ஜீவஜாலங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டிக்கிறது பகவான், அது ரட்சிக்கிறதும் பகவான். அதோடைய பிராரப்த கர்மம் முடிஞ்சாச்சானா இத்தனை லட்சம் சுவாசோச்சாசன கணக்குண்டு. அது முடிஞ்சாச்சானா பிராணம் போயிடும், அந்த சரீரம் கீழே விழும். அந்த ஜீவனை எடுக்கிறது பகவான், அதுதான் லயிக்கிறது தாற்பயம். எந்த பிரம்மத்தில் வேணுந்தோ அந்த பிரம்மத்தில் போய் லயிக்கணும். லிங்கம் சொன்னாலே லம் லயனம் கம் கமனம், எதிலிருந்து வந்ததோ அதில் போய் லயிக்கணும். அதனால பகவான் தனக்குள்ள எடுத்துக்கிறாங்கிற காரணத்தை தான் இங்கே லயம் சொல்றது, அதைத்தான் சம்ஹாரம் சொல்றோம். இந்த மூணும் செய்யப்பட்ட கௌரிபதியான பரமேஸ்வரனை போதஸ்வரூபன அஜிந்திய ரூபன், சிந்திக்க முடியாத ரூபத்தோடு கூடினவன். ஏன்னா ரூபம் கிடையாது, பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது இல்லையா? 26 தத்துவமான பிரம்மம் அதுக்கு ரூபம் கிடையாது. மாயாஸ்ரயன, மாயைக்கு ஆசிரியமா இருக்கப்பட்டவனை நான் நமஸ்காரம் பண்றேன். அவர் எப்படிப்பட்டவர்? அனாதி, ஆதி மந்தவும் இல்லாதவர், புருஷோத்தமன், எல்லாத்திலும் வச்ச உத்தமன், பிரபஞ்ச சிருஷ்டா, இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிச்சவர், தி கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஆகாசத்தினுடைய அந்தர்பாகத்தில் திதி செய்யப்பட்டவர், கூடரூபன். இப்படிப்பட்ட சிவனை நான் வந்திக்கிறேன். வியாசன் சொல்றார், ஒரிக்க சௌனக முனிமார் பக்தியோட நைமிஷாரண்யத்தில் வச்சு ஜெகத்பிதாவான சம்புவை பற்றியும் மாதாவான பார்வதியை பற்றியும் புத்திரனான கணேசனை பற்றியும் அவ அந்வேஷிச்சா. அப்படி கேட்கும்போது முனிமார் சொல்றா, நாங்கள் வித்வேஸ்வர சம்ஹிதை கேட்டாச்சு, நம்மளும் கேட்டோமே, முதல் அத்தியாயம் அதுதானே. சாத்திய சாதன கண்ட ரூபத்தில் உள்ளதாக்கும் அது. இனியும் சிவசன்னிதியில் பரம ரகசியம் அறியறதுக்கு ஆகிரகிக்கிறோம். அது சூதனான நீங்கள் வியாசன்லேருந்து தரிச்சிருக்கீங்களே, அதை எங்களுக்கு இப்போ சொல்லித்தரணும். முதல்ல சௌனகாதி முனிவர்கள் கேட்கும்போது சூதன் சொல்ற மாதிரி தான் நம்ம முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். அதே சூதன் தான் சிவபுராணத்தை முன்னாடி வாழ சொல்லிக் கொடுக்கிறார். சூதனுக்கு சிவபுராணம் சொல்லிக் கொடுத்தது வியாச பகவான். அதனால சொல்றார், நீங்க இதுக்கு பிந்தி எல்லாம் நீங்க சொல்லி தந்தேன். இப்போ சிவசன்னிதியுடைய பரம ரகசியம், அந்த விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும். எப்படி நிர்குணனான சிவன் எப்படி சகுணனானார், சிருஷ்டிக்கு முன்பு அவர் எப்படி சுரூபதாரியானார், சிருஷ்டி மத்தியத்தில் எப்படி கிரீட செய்தார், சிருஷ்டியுடைய அந்தத்தில் எப்படி வர்த்திக்கிறார். சிருஷ்டி பண்ணும்போது தானே பிரம்மாவோட ரூபம், அதுக்கு விந்தி அவருடைய ரூபம் என்ன, சிருஷ்டி பண்ணும்போது எப்படி எந்த ரூபத்தை தரிக்கிறார், ஸ்திதி பண்ணும்போது எந்த ரூபத்தை தரிக்கிறார், எப்படி ஒரு கிரீடைங்கிறது அவருடைய விளையாட்டு. அதனால இந்த உலகம்ங்கிறது பரமேஸ்வருடைய கிரீடா பூமி, நம்மெல்லாம் கிரீடா மிருகங்கள். ஆமாம், இந்த லோகத்தை ஒரு செஸ் போர்டா நம்ம கணக்காக்கினோம்னா அதில் இருக்கிற அத்தனை ஜீவஜாலங்கள் தான் நம்ம கிங், குவீன், பான், பிஷப்பு எல்லாம் நம்ம தான். அதனால இந்த பரமேஸ்வரனுடைய இந்த விஷயங்கள சுரூபத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். சிருஷ்டியுடைய அந்தியத்தில் எப்படி வர்த்திக்கிறார், பிரசன்னனான சிவன் என்ன வாக்கும் பக்தனுக்கு கொடுக்கிறார், பக்த துக்கம் അദ്ദേഹத்துக்கு தெரியறதா, உமேட ஆவிர்பாவம் என்னது, இதெல்லாம் எங்களுக்கு விசதமாக சொல்லித்தரணும். சனகாதி முனிவர்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. எப்பவுமே புராண இதிகாசங்களில் ஒரு விஷயத்தை சொல்லி தரும்போது ஒரு ஆள் கேட்டு ஒரு ஆள் சொல்கிற மாதிரி தான் வரும். ஏன்
சகசிரநாமத்துடைய மகாத்மியம் கேட்கும்போது கேனோபாய நிர்குணா விஷ்ணோர் நாம சகசிரகம் பண்டிதர் நித்தியம் சோதுமிச்சாமியம் வருமோன்னு பார்வதி கேட்டதாயிட்டும் பரமேஸ்வரன் சொன்னதாயிட்டும் தான் வருது. அதே மாதிரி இந்த விஷ்ணு சகசிரநாமம் பகவான் கேட்க பீஷ்ம பிதாமகர் சொல்லிக் கொடுக்கறதாயிட்டு தான் வருது. இப்படி ஒரு ஆள் கேட்டு ஒரு ஆள் சொல்கிற மாதிரி தான் வருங்கிற காரணத்தினால சனகாதி முனிவர் கேட்குறா, இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்கோ, பக்தனுடைய துக்கம் பகவான் எப்படி தெரிஞ்சுக்கிறார், உமையுடைய ஆவிர்வாவம் என்னது, இதெல்லாம் விசதமாக்கணும் அப்படி சொன்ன உடனே வியாசன் சொல்கிறார். இப்படி கேட்கப்பட்ட சூதன் மறுபடியாக சொல்கிறார், அல்லையோ முனிமாரே, உங்களுடைய கேள்வி ரொம்ப நல்ல அழகான கேள்வி. எப்போவுமே விஷயம் தெரிஞ்சவாள்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையுள்ளவா கேள்வி கேட்டால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்போ தான் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு அவளுடைய வித்தியைக்கு அது பலம் கிடைக்கும். நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்டான கேள்வி, ரொம்ப சந்தோஷம். சதாசிவ கதாசிரவண தாத்பரியம் அபிநந்தனீயம். பரமேஸ்வருடைய கதாசிரவணம் இருக்கே, அந்த கதாசிரவணம் செய்யணுங்கிற தாத்பரியமே அபிநந்திக்கக்கூடியது. அப்படின்னா கதாசிரவணம் கேட்கறது அத்தியதிகம் அபிநந்தனீயம், பிரசம்சிக்க வேண்டிய விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. பரமேஸ்வரன் அனுகிரகம் உள்ளவாளுக்குத்தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே வரும். அப்படின்னா சிவபுராணம் படிக்க வரப்பட்ட நமக்கு எவ்வளவு அனுகிரகம் இருக்குன்னு பார்த்தோம். பகவத் அனுகிரகத்தினால மட்டும்தான் இந்த சத்கர்மங்கள் செய்ய முடியும் தாத்பரியம். அதைத்தான் சொல்றார் வியாசன். சம்புனுடைய கணகதனம் எல்லாருக்கும் சுகசிரவணமாக்கும். அது கேட்கப்பட்ட வாழ்க்கை லௌகிக விரக்தி உண்டாகும். சிவலியிலே கேட்கணும். நாரதன் இதை பற்றி பண்டு கேட்டிருக்கார். ஹரியுடைய பிரேரணையால் ஆக்கும். இது குதூகல சமன்விதனான சூதன் முனிமாரிட்ட அந்த கதையை சொல்றார். முனிமாரோ மகாமதியான சூதங்கிட்ட கிருதத்தை அறிவிச்சு பிரம்மாவும் நாரதன் தமிழ் சொன்ன கதை கேட்கறதுக்கு அவ தல்பரராக இருந்தா. அப்படி பிரம்மாவும் நாரதனும் கேட்ட கதையை, பிரம்மாவும் நாரதன் தமிழ சொன்ன கதையை சூதன் சனகாதி முனிவருக்கு சொல்லிக் கொடுக்கறதாயிட்டாக்கும். இந்த சிவபுராணத்தில் 2ஆம் கண்டம் வருது. என்ன வாக்கம் சொன்னாங்கிறத நமக்கு 2ஆம் சாப்டரில் பார்க்கலாம். சிவபுராணம் பிரதம ஸ்கந்தம் நம்ம கெஸ்ட் மீனிங்கை பார்த்தோம். வாக்குள்ள டீட்டெயிலோட மீனிங் பார்க்கலாம். விஸ்வோத்பவஸ்திலயா ஸ்திதிலயா திஷுஹேதுமேகம் கௌரீபதிம் விதிததத்வம் அனந்தகீர்த்திம் மாயாஸ்ரயம் விகிதமாயமசிந்திய ரூபம் போதஸ்வரூபமமலம் சிவம் நமாமி. பரமேஸ்வரா, உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். கௌரிபதே, உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த உலகத்துக்கு சிருஷ்டிக்கு ஹேதுவாக இருக்கப்பட்ட சக்தியா நான் பரமேஸ்வரா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். ஸ்திதி சம்ஹார மூர்த்தியான தேவா உனக்கு நமஸ்காரம். அனந்த கீர்த்தி உள்ளவனும் மாய்க்கு ஆசிரியவும் சிந்திக்க முடியாத ரூபத்தோடும் கூடின ஏ பரமேஸ்வரா உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். போதஸ்வரூபனான தேவா உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சிருஷ்டிகண்டம் தொடங்கிறதுக்கு முந்தி அந்த சிருஷ்டிகர்த்தாவான பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். இப்படி வந்தே சிவம் தம் பிரகிருதேரநாதிம் பிரசாந்தமேகம் புருஷோத்தமம் ஹி சோமாயயா கிருஷ்ணமிதம் ஹிதிருட்வா நபோ வதந்தர் பகிராஸ்திதோ யஹா. பிரகிருதிக்கு அதீதமானவனும் ஆதி இல்லாதவனும் சாந்தஸ்வரூபியம். ஆதி இல்லாதவன்னா ஆதியும் கிடையாது, அந்தம் கிடையாது. என்னிலிருந்து உண்டு, என்னவர் இருப்பர் சொல்ல முடியாது. அதான் ஆதின்னு பகவானை சொல்லப்பட்டது. புருஷோத்தமன், எல்லாத்திலும் வச்ச உத்தமன். தன்னுடைய மாயா சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்தவன். அதனால என்னாச்சு, அந்த பிரபஞ்சத்துக்குள்ளும் பிரபஞ்சத்துக்கு வெளியிலே வசிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரா உன்னை நமஸ்காரம் பண்றேன். வந்தேந்தரஸ்தம் நிஜகூட ரூபம் சிவம் ஸ்வதஸ்திரட்டும் இதம் விசஷ்டே ஜெகந்தி நித்யம் பரிதோ பிரமந்தி எட் சந்நிதௌ சும்பகலோகவத்தம். இந்த சிவன் எல்லா ஜீவஜாலங்களுக்குள்ளேயும் ஹிருதய குகையில வசிக்கிறான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திருஷ்டதின்னு சொன்ன மாதிரி பகவான் தான். அதுங்க சிவபுராணமானதுனால சிவன் சொல்றோம், அவ்வளவுதான். அப்படி ஒரு சக்தியோட சகாயம் இல்லாம சுயம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு கழிவுள்ளவன் பரமேஸ்வரன். அதனால எப்படி இரும்பு காந்தத்தை சுற்றுமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தால சுற்றப்பட்டவர் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் காந்தம், பிரபஞ்சம் இரும்புன்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட பரமேஸ்வரா உன்னை நமஸ்காரம் பண்றேன். ஏன்னா அந்த
பரமேஸ்வரனை ஆசிரியச்சுத்தான் இந்த பிரபஞ்சம் நிற்கிறதுன்னு தாற்பயம். அதுதான் இரும்பு காந்தத்தை சுத்துறா மாதிரி. வியாசர் சொல்றார், ஜெகதப்பிதரம் சம்பும் ஜெகதோ மாதரம் சிவம் தத்புத்திரம் ஜெகநாதீஷம் தத்வே தத் வர்ணயாமஹே ஏகதா முனய சர்வே நைமிஷாரண்ய வாசினஹா பப்ரச்சுர் வரயா பக்தியா சூதம் தே சௌனகாதயா. லோகபிதாவான பரமேஸ்வரனும் லோகமாதாவான பார்வதியையும் அவளுடைய புத்திரனான கணேசனையும் நான் இந்த ருத்ர சம்ஹிதை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நமஸ்காரம் பண்றேன். அவளுடைய அனுகிரகத்தினால நான் இதை ஆரம்பிக்க போறேன். அது மட்டுமல்ல, நைமிஷாரண்யத்தில் உள்ள எல்லா ரிஷிகளும் சௌனகரும் சூதன் கிட்ட பக்தியோட கேட்கிறா. என்ன கேட்கிறா? ரிஷய ஊஜு வித்வேஸ்வர சம்ஹிதாயா ஸ்ருதா சா சத்கதா சுபா சாத்தியசாதன கண்டாக்கியா ரம்யாத்யா பக்தவல்சலா. விஸ்வேஸ்வர சம்ஹிதையில நாங்கள் கதையை மட்டும் நாங்கள் கேட்டோம், ஸ்ரத்தையோட கேட்டோம். எங்களுக்கு அது ஆத்தியத்த அனுபவமும் ஆயிருந்தது. அதை சங்கிரகிச்சு நீங்கள் சொன்னேன். எங்கள் மனசுக்கு ஆகர்ஷணமாக இருந்தது உங்களுடைய அந்த கதனம். அவ்வளோ தூரத்துக்கு அந்த மனசை ஆகர்ஷிச்சு தான் ரிஷிகளுடையது தாற்பயம். பரமேஸ்வருடைய பிரபாவத்தை வர்ணிக்கப்பட்டதால்வா இருந்தது ருத்ராட்ச மகிமை, விபூதி மகிமை, அந்த சிவ நமசிவாய மந்திர ஜப மகிமை. இதெல்லாம் மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கப்பட்டதும் ஆகர்ஷணத்தை கொடுக்கப்பட்டதுமாக இருந்தது. அதனால இப்போ என்ன, ஹே சுதா சூத சூத மகாபாக சிரஞ்சீவி சுகீபவா யட்ஸ்ரா பஜசி சம்ஸ்தாத சாங்கரீம் பரமாம் கதாம் விபந்தஸ்துவன்முக அம்போஜ அச்சுதம் ஜானாமிருதம் வயம் அபிதிருப்தா புன கிஞ்சித் பிரட்டு மிச்சாமஹே நகா. யசுதா, உங்களுக்கு நீண்ட ஆயுசும் சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு கிடைக்கட்டும். நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும் அப்படி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் சிவகதையை கேட்கறதுக்கு ஆகிரகிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் அதை அழகாக அதை விவரித்து சொல்லணும். அதனால உங்களுக்கு ஆயுசும் ஆரோக்கியமும் இருக்கணும், சௌக்கியம் இருக்கணும். வியாச பிரசாதாத் சர்வஜ்ஞ பிராப்தோசி கிருதகிருத்தியதாம் ஞாதாம் வித்யதே கிஞ்சித் பூதம் பவ்யம் பவச்சயது. இந்த சிவகதையை உங்கள் முகத்திலேருந்து நாங்கள் கேட்டு அந்த ஞானாமிர்தத்தை நாங்கள் பானம் பண்ணணும் அப்படிங்கிறார். நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டாச்சு, நீங்கள் இதுக்கு வேண்டி சொன்னதெல்லாம். ஆனால் அது கொண்டு வந்து எங்களுக்கு திருப்தி வரமாட்டேங்கிறது. இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு தோணுறது. இந்த விஷயங்கள் நிறைய கேட்கணும் எங்களுக்குன்னு தோணுறது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? ஏ மகாபாகா குரோர் வியாசஸ்ய சத் பக்தியா சமாசாத்ய கிருபாம் பராம் சர்வம் ஞாதம் விசேஷேண சர்வம் சார்த்தம் கிருதம் ஜனுஹூ. ஏ மகாகா, வியாச மகர்ஷிட்டேந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கிரகிச்சிருக்கேள். பூதபாய் வர்த்தமான காலெல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு தெரியாததாயிட்டு பூதத்திலையும் கிடையாது, பாவியிலையும் கிடையாது, வர்த்தமானத்திலையும் கிடையாது. அதனால நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்ச காரணத்தினால என்ன, இதானீம் கதைய பிராக்ஞ சிவரூபம் அனுத்தமம் திவ்யானி வை சரித்திராணி சிவையோர் அப்பியசேஷதா. உங்களுடைய குரு பக்தினாலேயும் அந்த குருடைய அனுகிரகத்தினாலேயும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சின்றிருக்கேள். எல்லா விஷயமும் அது நல்ல போல கிரகிக்கவும் செய்திருக்கேள். அது உங்களுடைய ஒரு ஜீவித விஜயமாக்கும். அதுதான் உங்களுடைய ஜீவித சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த மேட்டர் இன் இட்ஸ் ஓன் ஸ்பிரிட் அப்படிங்கிறார். அதனால என்ன, எங்களுக்கு என்னத்துல அதனால என்ன குணம், எங்களுக்கு அது விவரி சொல்லும் போது எங்களுக்கும் அந்த ஞானாமிர்தம் பானம் சேர பாக்கியம் கிடைக்கிறது. அகுணோ குணதாம் வியாதி கதம் லோகே மகேஸ்வரா சிவதத்துவம் வயம் சர்வே ந ஜானீம விசாரதா. ஏ பண்டித சிரேஷ்டா, சிவனுடைய பார்வதியினுடைய அந்த ரூபம் தெய்வீகமான சம்பவங்களும் எங்களுக்கு விவரித்து சொல்லணும். உத்தமமான அந்த ரூபமும் அவளுடைய தெய்வீகமான சம்பவங்களும் எங்களுக்கு விவரித்து சொல்லித்தரணும். ஏன்னா அகுணோ குணதாம்யாதி கதம் லோகே மகேஸ்வரா சிவதத்துவம் வயம் சர்வே ந ஜானீமோ விசாரதா. சிவதத்துவம் நிர்குண பரபிரம்மம். அந்த நிர்குணம் பாவம் எப்போ சிவனுக்கு சகுண ஸ்வரூபமாக மாறித்து, இதனால சிவனுடைய யதார்த்த ரூபம் என்ன, இந்த கலிகாலத்தில் அவருடைய ரூபம் என்ன, எங்களுக்கு அது மனசிலாக்க முடிய மாட்டேங்கிறது. தீவிரமாக ஆலோசிச்சுட்டு கூடி we are unable to know about the
ட்ரூ ஃபார்ம் ஆஃப் சிவா இன்ஸ்பைட் ஆஃப் அவர் சீரியஸ் டெலிபரேஷன்ஸ். எவ்வளவோ கடின பிரயத்னம் பண்ணினோம், எங்களால் அதை புரிஞ்சிக்க முடியலை, நீங்கள் அதை சொல்லித்தரணும் அப்படின்னு. இந்த பகவானுக்கு 2 ஸ்வரூபம் உண்டு, ஒன்று சகல ஸ்வரூபம், ஒன்று நிஷ்கல ஸ்வரூபம். நம்ம தேவி மகத்துலேயும் அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலெல்லாம் பார்த்துருக்கோம். சகுணஸ்வரூபம்னா சத்துவம் ரஜம் தமஸ் 3 குணங்களோட நம்மளை மாதிரி மனுஷ ரூபத்தில் உள்ளது சகுணஸ்வரூபம். நிர்குணஸ்வரூபம்னா குணத்துக்கு அதீதமானது, ரூபம் இல்லாத வஸ்து தசா. சத்துவம் ரஜசம் 3 குணங்கள் உண்டானதான் மனுஷ சரீரமாக இருக்கும். மனுஷ சரீரம் போல சரீரம் இல்லாத ஒரு அவஸ்தைங்கும் போது குணங்களுக்கெல்லாம் அதீதமான வஸ்து பிரம்மம், நிர்குண பரபிரம்மம் அர்த்தம். அதனால எங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் தெரியுமா? சிருஷ்டே பூர்வே கதம் சம் ஸ்வரூபேணாவதிஷ்டதே சிருஷ்டி மத்தியே சகி கதம் கிரீடன் சம்பர்த்ததே பிரபு ததந்தே ச கதம் தேவ ததிஷ்டதி மகேஸ்வரா கதம் பிரசன்னதாம் யாதி சங்கரோ லோகசங்கரா. சிருஷ்டிக்கு முன்னால் என்ன ரூபத்தில் அவர் இருந்தார், அந்த சிருஷ்டி பண்ணின அப்புறம் அந்த சிருஷ்டியோட மத்தியத்தில் எந்த ரூபத்தில் இருக்கார் ஸ்வீகரித்தார், சிருஷ்டி அவசானம் எந்த ரூபத்தை தரிக்கிறார். இப்படி எங்களுக்கு ஜனங்களுக்கு ஹிதத்தை செய்யப்பட்ட அவருடைய ரூபம் என்னங்கிறத எங்களுக்கு விவரமாக சொல்ல தரணும். அதனால ததந்தேச்ச கதம் தேவ சதிஷ்டதி மகேஸ்வரா கதம் பிரசன்னதாம் யாதி சங்கரோ லோகசங்கரா. சிவன் ஜனங்களுக்கு ஹிதத்தை செய்யப்பட்டவர். அதனால சப்பிரசன்னோ மகேஷான கிம் பிரயச்சதி சத்பலம் சுபக்தேபிய பரபியச்ச தத் சர்வம் கதயஸ்வனஹா. சிவன் பிரசன்னனானா பக்தர்கள் எப்படி அனுகிரகிப்பர், அவளுடைய ஆராதன பலம் அவளுக்கு எந்த விதத்தில் கிடைக்கும், எல்லாம் எங்களுக்கு விவரமாக சொல்லணும். ஏன்னா பரமேஸ்வருடைய பிரபாவங்கிறது அவ்வளவு எளிதல்ல மனசிலாக்கிறதுக்கு. அதனால அதை விவரமாக எங்களுக்கு மனசிலாக்கிற மாதிரி சொல்லணும். எவ்வளவு கேட்டாலும் மதி வர மாட்டேங்கிறதா ரிஷிகளுக்குன்னு தாற்பயம். பகவத் கதை எப்படித்தானே, கேட்க 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 புதுசாக தான் இருக்கும். ராமாயணம் எத்தனையோ பிராവശ്யம் கேட்டாச்சு, அதனால் கேட்க கேட்க புதுசாக தான் இருக்கு. சிவன் தான் எல்லாத்துலேருந்து அவருடைய சக்தி தான் எல்லாம், அவருடைய பிரபாவம் நாம நமச்சிவாய மந்திரம் பஸ்மமாக எல்லாம் நம்ம கேட்டாச்சு. இருந்தாலும் அவருடைய லீலைகளையும் அவருடைய சரித்திரத்தையும் கேட்கறதுக்கு நமக்கு ஆர்வமாக தானே இருக்கு இல்லையா? இருந்தாலும் மகர்ஷிகள் சொல்றான். அதனால சத்ய பிரசன்னோ பகவான் பவதி தனுஸ்ருமா பக்த பிரயாசம் சமகான் ந பஷ்யதி தயாபரஹா. சிவன் சிப்ரப்பிரசாதியாக்கும், பக்தருடைய கஷ்டத்தை சகிக்க முடியாதவர், காரணம் தயாமூர்த்தி. இப்படி எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். பகவானுக்கு எப்பவுமே பக்தனுடைய கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியாதான். அதனால அந்த ஆண்டாள் ஒரு பாட்டு கூட உண்டு, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா இங்கு அவள் நடைந்து வரும் நடை அசைந்து வரும் நடைக்கு நிகராகுமான்னு ஒரு பாட்டு உண்டு. அது வழி வருது, அடியார்கள் துயரொன்றே அவள் ஏக்கம். அவளுக்கு ஒரே ஒரு ஏக்கம்தான் உண்டா, என்னது, என்னுடைய அடியார்கள்லாம் கஷ்டப்படுறாளே, அவளுக்கு ஏதாவது துக்கம் இருக்குங்கிறத ஏக்கமா, அதை நீக்குவதே இன்றவள் நோக்கம் அப்படின்னு அடுத்த வரி வருது. அதான் அந்த சந்தர்ப்பம் வந்ததுன்னா நான் சொன்னேன், பிடித்தான் பகவான் ஆகட்டும் பகவத் ஈஸ்வர ஸ்வரூபம் எதுவாக இருந்தாலும் பக்தனுடைய கஷ்டத்தை பார்த்தா அவளால் பொறுத்துக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பக்த வாத்சல்யத்தோட கூடினவா தெய்வங்கள் தாத்பரியம். அதுதான் இங்கே காட்டுறோம். நாங்கள் அப்படி கேட்டிருக்கோம். அதனால என்ன, பிரம்மா விஷ்ணு மகேஷ்ட த்ரயோ தேவா சிவாங்கஜாக மகேஷஸ்தத்ர பூர்ணாம்ச ஸ்வயமேவ சிவோபரஹா. மும்மூர்த்திகளில் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாம் சிவனுடைய அம்சங்களாக்கும். அந்த மகேஸ்வரன் ஒரிஜினல் சிவஸ்வரூபம், மற்ற எல்லா அம்சங்கள் மகேஸ்வரன் சிவஸ்வரூபம் நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த சிவஸ்வரூபத்தில் அவருக்கு அவருடைய சரித்திரத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். பார்வதியினுடைய ஜனனம் எப்படி, எப்படி சிவபார்வதி விவாகம் கழிஞ்சது, இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு அழகாக நீங்கள் வர்ணித்து தரணும். தஸ்யாவிர் பாவமுக்கியாகி சரிதானி விசேஷதா உமாவிர் பாவமாக்கியாகி தத் விவாகம் ததா பிரபோ தத்கார்ஹஸ்தியம் விசேஷேண ததா லீலா பராபி ஏதற் சர்வம் ததன்யச்ச கதனீயம் துயானகா. அவளுடைய கார்கிக லீலைகளையும் ஏ பிரபோ அனகா எங்களுக்கு நீங்கள் வர்ணிக்கணும். எப்படி அந்த பரமேஸ்வரன் பார்வதி விவாகம் நடந்தது, பார்வதியுடைய ஜனனம் எப்படி வந்தது, எப்படியாக்கும் அவளுடைய கார்கிக ஜீவிதம் உண்டாயிருந்தது, இந்த அவருடைய லீலைகள் என்ன எல்லாம் எங்களுக்கு வர்ணிக்கணும் அப்படின்னு இவா கேட்க,
வியாசர் சொல்றார், இது பிருஷ்டஸ்ததா தைஸ்து சூதோ ஹர்ஷ சமன்விதா ஸ்மிருத்வா சம்பு பதாம்போஜம் பிரத்யுபாஜ முனீஸ்வரான். சன்னியாசிமாரோட கேள்வி கேட்டு சூதன் சந்தோஷப்பட்டாராம். அப்படியே பரமேஸ்வருடைய பாதகமலத்தை மனசுல தியானம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா பரமேஸ்வருடைய பிரபாவத்தை வர்ணிக்கணுமானா பரமேஸ்வருடைய அனுகிரகம் உண்டானா தான் மட்டும்தான் முடியும். தான் எந்த ஒரு கிரந்தம் படிக்கணுமானாலும் அதை பாராயணம் செய்யணுமானாலும் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும். நமக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதனால தான் சிவபுராணம் எல்லாம் படிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது தாத்பரியம். தியானம் பண்ணுறார், பாவனுடைய பாதகமலத்தை தியானம் பண்ணி சூதன் சொல்கிறார், சூதோவாஜா சம்யக் பிருஷ்டம் பவத்பிஷ்ச தன்யாயு உயம் முனீஸ்வரா சதாசிவகதாயாம்போ யஜ்ஜாதானைட்டிகி மிதிஹி. என் மகர்ஷிமாரே, நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டல், அதனால் நீங்கள் எல்லாரும் தன்யனாகிறீர்கள். உங்கள் புத்தியினால அனுகிரகிதமானவள் நீங்கள். அதனால் நீங்கள் எப்போதும் சிவகதாசிரமணத்தில் தத்பராயிருப்பேள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆர்கிட்டேருந்து பரமேஸ்வரன்கிட்டேருந்து தாத்பரியம். பகவத் அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இதை கேட்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வருது. அழகாக நீங்கள் கேட்டால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி? சதாசிவ கதா பிரஷ்ன புருஷாம் ஸ்ரீன் புனாதிகி பக்தாரம் பிரச்சுகம் ஸ்ரோதூன் தியானவி சலிலம் யதா. சிவகதை முழுவன் 3 பேரையும் பவித்திரமாக்கும். யாரெல்லாம் தெரியுமா? இந்த சிவகதை கேட்கணும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கப்பட்டவாளையும், சிவகதை சொல்லப்பட்டவாளையும். ஏதோ 2 பேர் கேட்டால் பாக்குள்ள பேசாம தான் இருந்தானா, இந்த 2 பேர் கேட்டதுக்கு இவா சிவகதையை சொல்கிறாளே, அந்த சிவகதையை கேட்குறவாளுக்கும். அப்போ சிவகதை வேணும்னு கேட்டவா, சிவகதையை சொல்லப்பட்டவா, சிவகதை சொல்கிறத கேட்டவா, 3 பேரையும் பவித்திரமாக்கக்கூடியது. அதனால சம்போர் குணானுவாதாத் கோ விரஜ்யேத புமான் பிஜா வினா பசுக்னம் திரிவிதம் ஜானானந்தகரஸ்ததா. இந்த மிருகத்தை வேட்டையாடுறவாளை தவிர யார் இந்த சிவகதனம் கேட்குறாளோ அவளுக்கு ஞானம் சித்திக்கும். எஸ்பெஷலி இந்த 3 பேருக்கு ஞானம் சித்திக்கும். 3 பேர் யாரு? கேட்டவா, கேள்வி கேட்டவா, சொன்னவா, சொல்றத கேட்டவா. அதனால கீயமானோ விதிருஷ்ணைச்ச பவரோக ஔஷதோபிஹி மனஸ்ரோதாபிதாமச்ச எத சர்வார்த்ததாசவை. சிவமகிமையால் மற 6 பாடுறாளோ, கீர்த்தனம் செய்கிறாளோ, காமக்ரோதாதிகள்லாம் இல்லாமாயி அவளுடைய லோக துக்கத்திலேருந்து அவளுக்கு நிவாரணம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த சிவகதா கதனம் நடக்கும்போது அங்கே போய் அந்த கதனம் பண்ணப்பட்டவாளை பார்க்கறது, அந்த அது கேட்கறது, இந்த மாதிரி உள்ள ஒரு காரியம் இருக்கே, அது கண்ணுக்கும் காதுக்கும் ஆனந்தம் அப்படின்னு தாத்பரியம். அதில் பிரபாஷணம் பண்ணும்போது கூட ஃப்ரெண்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஐ கான்டாக்ட் இருக்கணும். அந்த ஐ கான்டாக்ட் இருந்தால் தான் சொல்லப்பட்ட வாழ்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இந்த கிளாஸை கூட நான் சொல்லுவேன், நீங்கள் எப்போவாது 2 பேர் ஆடியோவில் வீடியோவில் வாங்குவோம். இல்லைன்னா நான் பாடி சும்மா கம்ப்யூட்டரை பார்த்து என்னோடய ஃபோட்டோவை பார்த்து சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு ஒரு அப்டக்கிள் மாதிரி இருக்கும். அது எனக்கு சொல்ல தெரியல. பட் மற்றது அப்படி இல்லை. ஒரு ஆள் கேட்டுருக்கிறத அவள் அறியாமல் நம்ம சொல்லும்போது அப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாள், தலையாட்டுவா, சிரிப்பா, அப்புறம் அந்த இதை மனசிலான மாதிரி அவளுடைய ரியாக்ஷன் வரும். அவளுக்கு அது சந்தோஷத்தை அது முகத்தில் காட்டுவாள். இதெல்லாம் இந்த சொல்லப்பட்டவாளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். அதைத்தான் கண்ணுக்கு ஆனந்தம் சொல்லும். கேட்கும்போது கிடைக்கப்பட்டது காதுக்கு ஆனந்தம். இப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே கதையாம் யதா புத்தி பவத் பிரஷ்னானுசாரதா. சிவலீலாம் பிரயத்னேன துஜாஸ்தாம் சுணுதாதரா. நீங்கள் இப்போ கேட்டல கேள்வி, பிராமண சிரேஷ்டர்களே, நான் சிவனோட லீலைகளை பற்றி சொல்கிறேன், என் புத்திக்கேற்ப சொல்கிறேன், உங்கள் கேள்விக்கு தகுந்த போல சொல்கிறேன், பகுமானத்தோட ஸ்ரத்தையாக நீங்கள் இதை கேளுங்க. சிவலீலாம் பிரயத்னேன துஜாஸ்தாம் சுணுத் ஆதரவோடு கூடி கேட்கணும். அப்படின்னா தாத்பரியத்தோடு கேட்கணும். தாத்பரியம் மனசு அதில் லயிக்கணும். இல்லைன்னா காதில் கேட்கும் எதையோ சொன்னார், அப்புறம் என்ன சொன்னார் சார் அப்படின்னு கேட்குறா இல்லையா, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு தாத்பரியம். மனசு அதில் லயிக்கணும். மனசு லயிச்சா, மனசோட சகயோகம் இல்லாமல் நம்முடைய எந்த இந்திரியங்களும் பிரவர்த்திக்காது. பிரவர்த்திச்சா அது நமக்கு பிரயோஜனப்படவும் செய்யாது.
மனசோட சகயோகம் வேணும். அதுதான் ஸ்ரத்தையோட கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் கேட்டாலே கதையாமி யதா புத்தி பவத் பிரஷ்னானுசாரதா சிவலீலாம் பிரயத்னேன நிஜாஸ்தம் புண்ணியாத் பவத்பி பிருச்சதே யத்வத் தத்ததா நாரதேனவை பிருஷ்டம் பித்ரே பிரேரிதேன ஹரிணா சிவரூபிணா பிரம்மா ஸ்ருத்வா சுதபஜ சிவபக்த பிரசன்னதீஹி ஜகோ சிவயச பிரீத்தியா ஹர்ஷயன் முனி சத்தமம். இங்கே இப்போ கேட்டாலே இந்த கேள்வி, இதே கேள்வியை பரமேஸ்வரனும் ஹரியோடும் பிரேரணையினால நாரதர் பிரம்மாவிட்ட கேட்ட கேள்வி இது. பிரம்மதேவன் சிவபக்தன், அதனால நாரதனுடைய வாக்கு கேட்டு அत्यதிகம் சந்தோஷப்பட்டாராம். தன்னுடைய பிரபுவை பற்றி வர்ணிக்க சொல்றாரே, அதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும்? பகவானுடைய பிரபாவத்தை வர்ணிக்கிறதுல பக்தனுக்கு இருக்கப்பட்ட ஆனந்தத்தை சொல்ல பண்ணுமா? அந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கப்பட்டதும் ஆனந்தத்தை கொடுக்கப்பட்டதும் அல்லவா பகவத் கதனம். அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டார். அது மட்டுமல்ல, நாரதனை சந்தோஷப்படுத்துற மாதிரி சிவமகிமையை விவரித்து சொன்னார். ஏன்னா கேள்வி கேட்டாச்சு, கேட்கப்பட்டவாளுக்கு ஆனந்தம் கிடைக்கணுமானா அவளுக்கு அதை மனசிலாகிற அவள் அதில் இன்வால்வ் பண்ண வச்சு லயிப்பிச்சு அதை சொல்லணும். அந்த அளவுக்கு அதை டீட்டெயிலாக சொல்லணும். அப்படி பிரம்மதேவன் சொன்னார். சூதன் சொல்றார், சூதோக்தமிதி வா தத்வாக்கியம் ஆகர்ணிய துஜசத்தமாக பப்ரச்சஸ்து சம்பாதம் குதூகல சமன்விதாக. பண்டிதரான பிராமணர்கள் சூதங்கிட்ட இப்படி கேட்ட உடனே அது கேட்ட அதே கேள்விக்கு பதிலாக அவர் பிரம்மா எப்படி பதில் சொன்னாரோ அதே மாதிரி நீங்களும் சொல்லணும். கதா பபூவ சுகிருத விதின ஆரதோ யோர் மகான் சம்பாதோ யத்ர கிரிஷ சுலீலா பவமோச்சினி. சுதா, பிரம்மதேவன் நாரதனுடைய கேள்விக்கு பிரம்மதேவன் எப்படி பதில் சொன்னாரோ அதே மாதிரி அந்த சிவ சரித்திரத்தினுடைய கதை சுதா எங்களுக்கு கேட்கணும். அது எங்களுடைய பாக்கியம் என்னதுன்னா, உங்க முகத்திலேருந்து கேட்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும். இது கேட்கறதுக்கு எங்க மனசு ஆகாம்ஷோட காத்திருக்கு. நீங்க சொல்லித்தாங்க. விதிநாரத சம்வாத பூர்வகம் சாங்கரம் யசஹ ப்ரூஹி நாஸ்தாத தப்த பிரீத்தியா தத்தத் பிரஷ்னானுசாரதா. எப்பவாக்கும் இந்த பிரம்மா நாரதங்கிட்ட சம்பாதம் நடந்தது. சிவன்கிட்டனுடைய எந்த லீலையாக்கும் அவருக்கு சொல்லப்பட்டார். அவளுடைய சம்பாதத்தில் வந்த கதை இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும். நாங்கள் கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்கோம். நாரதன் என்னெல்லாம் கேள்வி கேட்டார், பிரம்மதேவன் என்னெல்லாம் பதில் சொன்னார்ங்கிறத எங்களுக்கு விவரமாக சொல்லணும். நாரதர் கேட்டார், பிரம்மதேவன் பதில் சொன்னார் சொல்லிட்டு நீங்கள் லீலையை மட்டும் உங்களுடைய இதுலேயே சொன்னால் போராது, அது அப்படியே டைரக்ட் ஸ்பீச்சாக சொல்லணுங்கிறார். இப்படி இத்தியாகர்ணிய பஜஸ்தேஷா முனீனாம் பாவிதாத்மனாம் சூதப்ரோவாஜ சுப்ரேத தத் சர்வானுசாரதா. நாரதனுடைய இந்த வாக்கு கேட்டு அत्यதிகம் சந்தோஷப்பட்டார் சூதன். அந்த அत्यதிக மகிழ்ச்சி அடைந்து எல்லா சம்பாதத்தையும் ஒன்று விடாம அவளுக்கு சொன்னார் அப்படின்னு வருது. எப்படியாக்கம் அதை சொன்னார், என்ன வாக்குங்கிற விஷயத்தை நமக்கு 2ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். நாரத தபோநாசாரி இந்திரேன காமதேவ பிரேக்ஷணம், அந்த சிவபுராணத்தில் 2ய ஸ்கந்தத்தில் 2ய அத்தியாயத்தில் டீட்டெயிலாக வருது. என்ன வாக்குங்கிறது நமக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.